மற்றவர்களின் உதவி இல்லாமல் இயங்க இயலாத மாணவி வர்ஷினி இன்று மற்ற மாணவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக திகழ்கிறார். ஒரு செய்தி தொகுப்பின் வாயிலாக விரிவாக பார்க்கலாம். சென்னை கோடம்பாக்கத்தில் வசிப்பவர்கள் ஏழுமலை சுபா தம்பதியினர். இவர்களின் ஒரே மகள் வர்ஷினி. இவரது சாதனைதான் அந்த பகுதியில் தற்போது பேசப்படுகிறது. மல்டிபிள் டிசார்டர் நோயினால் பாதிக்கப்பட்ட இவர் 10ஆம் வகுப்பில் 373 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். இங்கிலீஷ்ல 88, மேத்ஸ்ல 68, சயின்ஸ்ல 83, சோசியல்ல 80. டோட்டல் 373 டோட்டல். பிறந்தபோதே நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட வர்ஷினி மற்ற மாணவ மாணவிகளைப் போல வேகமாக செயல்பட முடியவில்லை. அவருக்கு துணையாக பெற்றோர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் இருந்தனர். இந்த ஆதரவு அவரின் வெற்றிக்கு அடித்தளமிட்டுள்ளது. படிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒரே சப்ஜெக்ட்ல படிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரே போரா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் நேரம் மேக்ஸ், கொஞ்சம் நேரம் இங்கிலீஷ், கொஞ்சம் நேரம் தமிழ் அப்படின்னு போர்டில் எழுதி பார்ப்பாங்க, நோட்ல எழுதி பார்ப்பாங்க. படிக்கிறத சில சமயம் அவங்கள உட்காந்து வச்சுட்டு நான் சொல்லுவேன், கார்டில் இயர் பண்ணிக்கிற மாதிரி அதை கொஞ்சம் எழுதி பார்க்க சொல்லுவேன். பாடங்களில் வர்ஷினி மதிப்பெண் எடுத்து வெற்றி பெறுவாரா என்ற அச்சம் பெற்றோருக்கு இருந்தது. இதனால் அவரின் படிப்பை நிறுத்த பெற்றோர் முடிவு செய்தனர். ஆனால் வர்ஷினியின் படிப்பை நிறுத்த ஆசிரியர்கள் மறுத்து நம்பிக்கை அளித்தனர். வர்ஷினிக்கு பிடித்த நேரத்தில் படிக்க ஆசிரியர்கள் உதவினர். ப்ரெஷர் நாங்கள் கொடுக்க மாட்டோம். மார்னிங் ஆஸ் யூஷுவல் கிளாஸ்க்கு வரணும், கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அதுக்கு மாத்திரம் அவங்கள நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம். கோச்சிங்க்கு என்ன படிக்கணுங்கிறது பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி விட்டுடுவோம். இது மாத்திரம் நீங்கள் கோச் பண்ணி விட்டுடுங்க, நாளைக்கு இது படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அவங்க அம்மா கேர் எடுத்து பண்ணுவாங்க. டீச்சர்ஸ்ட்ட என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அது பண்ணிடுவாங்க. என்னன்னா அவங்களுக்கு கிளாஸ் இன்னைக்கு இது போகணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதோட அவங்கள விட்டுறணும். இல்லாட்டி அவங்கள அதுக்கு மேலே அங்கே வச்சிருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே ப்ரெஷர் பண்ணி நம்ம வச்சுருந்தோம்னா தலைவலி, அவங்களுக்கு சம் நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால டென்ஷன் ஆகி அவங்களுக்கு பயங்கர தலைவலி வந்துடும். ஷி வில் ஸ்டார்ட் கிரையிங். 10ஆம் வகுப்பில் சாதித்த மாணவி வர்ஷினி தொடர்ந்து படிக்க ஆசைப்படுகிறார். எதிர்காலத்தில் ஆசிரியராகவும் விரும்புகிறார். உடலளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உள்ளத்தளவில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார் மாணவி வர்ஷினி. அவரின் எதிர்கால லட்சியம் வெற்றி பெற நாம் வாழ்த்துவோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாமனுடன் வேல்சங்கர்.